அன்பார்ந்த ஆகஸ்ட் 17 நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டின் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகள் அடங்கிய மண்டல செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற தீபம் என்கிற சுடர்மொழி அவர்களே, இந்த மண்டல செயற்குழுவை முன்னின்று ஒருங்கிணைத்திருக்கிற அமைப்பு செயலாளர் எல்லாளன் அவர்களே, அமைப்பு செயலாளர் விபி இன்குலாப் அவர்களே மற்றும் கார்வண்ணன், பெரியசாமி, ரஃபீக், ஜான் கிறிஸ்டோபர், விடுதலை சேகரன் ஆகிய தோழர்களே, மண்டல துணை செயலாளர்கள் கதிரவன், வினோபா மூர்த்தி, ராம்குமார் பாண்டியன், அன்பரசு, நீதியரசு, சந்திரன், ஜலால் முகமது, தமிழன், நாகரத்தினம், சுருளி, சங்கு உதயகுமார், சின்னு பழகு, முத்துராஜ், பொன்னுசாமி, பிரபாகரன், பழனிக்குமார், ஜெயபாண்டி, பாலகிருஷ்ணன் ஆகிய தோழர்களே, மதுரை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் அரச முத்துப்பாண்டியன், ஆ மணியரசு, வழக்குரைஞர் ரவிக்குமார், அம்பேத்கர், மரியத்தங்கம். திண்டுக்கல் ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் பனையூர் சேகர், மைதீன் பாவா, தமிழரசன், திருவளவன், போர்க்கொடியேந்தி, தண்டபாணி, தமிழ்முகம். தேனி மாவட்ட செயலாளர்கள் சுசி தமிழ்பாண்டியன், குழந்தை ராஜ், அயூப் கான், மதன் தமிழாளன், உசிலை பழனிசாமி. சிவகங்கை மாவட்ட செயலாளர்கள் ஊஞ்சனை சரவணன், திலீபன் ராஜா, அம்பேத் வளவன், பாலையா, விஜயன், ராமச்சந்திரன். ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர்கள் முத்துவாப்பா, சத்யராஜ் வளவன், தமிழ் தேசியன், கருப்புசாமி, இனியவன், யோசேப் ஆகிய தோழர்களே, மதுரை பனையூர் சேகர், கலைச்செல்வன் ஆகிய தோழர்களே, மாநில பொறுப்பாளர்கள் பே ஆற்றலரசு, வே கனியமுதன், வில்லவன் கோதை, கூகா பாவலன், பொதுனி வளவன், செல்லப்பாண்டியன், கலைவாணன், நாவா சசி, சிந்தனை வளவன், ஆசா அன்பழகன், பா அகரன், வழக்குரைஞர் சரவணன், ஐயாவு, மோகனா, போஸ், சமத்துவன், பரமசிவம், கல்லல் திருமொழி, ரேவதிக்குமார், விவேகா, வழக்குரைஞர் இளைய கௌதமன், ஜெயபிரகாஷ், சலேஷ் துரை, வழக்குரைஞர் மணிகண்டன், சா மலைச்சாமி, மாலின் ஆகிய தோழர்களே, மூச்சு வாங்குது. மாநில துணை செயலாளர்கள் எஸ்பி மணிகண்டன், பழனிமணி, மு மாதவன், சிவலிங்கம், மேலவளவு கருப்பையா, வழக்குரைஞர் அருள் ஜோசப், வழக்குரைஞர் சேக்குவேரா, இரா பாண்டியம்மாள், கு காமராஜ், ரேவதி அழகர்சாமி, அலங்கை செல்வ அரசு, மேலவாசல் மோகன், நெடுஞ்செழியன், சிறுத்தை ராஜா, கீழ்மதுரை பூமிநாதன், ஆயிஷா பேகம், மாலின், டிபிஐ முத்து, பரந்தாமன், முடுவை அழகுமலை, விடுதலை புலியம்மாள், வழக்குரைஞர் நெல்சன், மணிமொழியன், வீர கரிகாலன், தமிழாளன், வயலூர் முத்துகிருஷ்ணன், தன்மான செல்வி, எரம்பட்டி பாலவளவன், மது, ஆண்டி, முத்துராமன், வழக்கறிஞர் கரிகாலன், அருண் பிரசாத், வழக்குரைஞர் ஐயனார், ஜெயபால், பீட்டர் வளவன், கோவிந்தராஜ், இஸ்மாயில், தமிழ்ச்செல்வன், மாவீரன் கிட்டு, கோபால் பாண்டியன், வழக்குரைஞர் செல்வம், உலக நம்பி, திருச்சித்தன், தங்கராஜ், பழனி பொதினி வளவன், இன்பராஜ், பூபாலன் ஆகிய தோழர்களே, நன்றியுரையாற்றவிருக்கிற மண்டல துணை செயலாளர் தென்னிலவன் அவர்களே, இதில் நிறைய பேர் வரல, ஆனாலும் அவங்க பேரை படிக்க வேண்டியதாக இருக்கு. மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே,
திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 12:30 மணியிலிருந்து 2:30 மணி வரையில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நின்று கொண்டே நீங்கள் வாரி வழங்கிய மாநாட்டு நிதியை பெற்றேன். இதற்கு பிறகு உங்களிடையே உரையாற்றிவிட்டு நான் திருநெல்வேலிக்கு செல்ல வேண்டும். அங்கே 4 மணிக்கு நிகழ்ச்சி. இப்போதே மணி 3 ஆகப் போகிறது. இங்கிருந்து குறைந்தது 2:30 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் பயணம். நிறைய பேச வேண்டும் என்கிற ஆவலோடு வந்தேன். ஆனால் நிதி பெறுவதிலேயே இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ள நேர்ந்து விட்டது. முன்னணி பொறுப்பாளர்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பேசியதில் இருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். இந்த மாநாட்டுக்கான நோக்கம், இந்த மாநாட்டுக்கான தேவை என்ன என்பதை முன்னணி பொறுப்பாளர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். என்றாலும் கூட நானும் சில தகவல்களை, கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மாநாடு தேர்தலுக்கு முன்பே நடத்துவதென்று முதலில் முடிவெடுத்தோம். ஒரே நேரத்தில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும், மாநாட்டு பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும், தேர்தல் பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இக்கட்டான சூழலில் சிக்கிக்கொள்ள நேர்ந்தது. போன வருடம் கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட் மாதம் இந்த பொறுப்பாளர்களை நியமிக்கிற பணியிலே நான் போய் அமர்ந்தேன். ஜனவரிக்குள்ளாக மொத்தத்தையும் முடித்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்தேன். 234 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள், மாவட்ட செய்தி தொடர்பாளர்கள், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் என்று கட்சிக்கு மட்டுமான நிர்வாகத்தை அறிவிப்பதிலேயே அவ்வளவு பெரும்பாடு பட வேண்டியிருந்தது. விண்ணப்பங்களை எல்லாம் டிஜிட்டைஸ் செய்து சிஸ்டத்தில், கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் ஏற்றி ஒவ்வொரு தொகுதி மாவட்டமாக நான் சிஸ்டத்திலே பார்த்து தேர்வு செய்து அறிவிப்பதிலே சொல்லனா துயரங்கள், உடல் வலி, தூக்கமின்மை, கழுத்து வலி. ஆனாலும் அந்த வேலையை குறிப்பிட்ட கால எல்லைக்குள் முடிக்க இயலவில்லை. பிறகு தேர்தலுக்கான சூடு பிடித்துவிட்டது. பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, அதிலே பல வகையான நெருக்கடிகள். பிறகு மறுசீரமைப்பு பணிகளை அப்படியே விட்டுவிட்டு தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நெருக்கடி உருவானது. ஆனாலும் கூட அந்த நேரத்தில் இந்த மாநாட்டை நடத்துவதென்று நாம் அறிவிப்பு செய்தோம். மே 17ஆம் தேதி நடத்துவதாக அறிவித்தோம். தேர்தலாம் முடிஞ்சு ரிசல்ட்டெல்லாம் வந்த பிறகு மாநாட்டை நடத்துவதிலே நமக்கு என்ன சிக்கல் என்று கருதி மே 17 அறிவித்தோம். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்த நாள், அதனால் அந்த நாளை தேர்வு செய்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்று அறிவித்தோம். தேர்தல் முடிவுகள் நாம் எல்லாம் எதிர்பார்த்ததை போல் அமையாமல், அதாவது நம்முடைய தலைமையில், நம்முடைய கூட்டணி தலைமையில்
இங்கே ஆட்சி அமையும் என்று நாம் எதிர்பார்த்தோம். நம்முடைய கூட்டணி வெற்றி பெறும், நாம் போட்டியிடக்கூடிய இடங்களில் பெரிய அளவிலே நாம் வெற்றியை ஈட்டுவோம் என்றெல்லாம் மிகுந்த எதிர்பார்ப்போடு நாம் காத்திருந்த வேளையில் தேர்தல் முடிவுகள் தலைகீழாக மாறிப்போயின. அதனால் எழுந்த நெருக்கடியான அரசியல் சூழல் நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆகவே திட்டமிட்டவாறு மே 17 அன்று மாநாட்டை நடத்த இயலவில்லை. ஒரே நேரத்தில் 2 விழாக்களை நான் அறிவித்திருந்தேன். ஒன்று விருதுகள் வழங்கும் விழா, இன்னொன்று தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. ஜூன் 14 விருதுகள் வழங்கும் விழா, ஜூலை 5ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டது. மே 14ஆம் தேதி தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஆகஸ்ட் 17க்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்று முடிந்துவிட்டது. இப்போது மாநாடு நடத்தப்பெற வேண்டும். எந்த மாநாடு நடத்தினாலும் நான் மண்டல வாரியாக உங்களை எல்லாம் வந்து சந்திப்பது வழக்கம். தென் மாவட்டங்களை பொதுவாக ஒரே இடத்தில் தான் 10 நாடாளுமன்ற தொகுதிகளையும் மதுரையிலேயே நாம் ஒருங்கிணைத்து நடத்துவது வழக்கமான ஒன்று. இந்த முறை மதுரையிலும் திருநெல்வேலியிலும் என்று 2 இடங்களில் நடத்த நாம் அறிவிப்பு செய்து, காலையில் மதுரையிலும் மாலையில் திருநெல்வேலியிலும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை 1 மணி அல்லது 2 மணிக்குள் முடித்துவிட்டால் திருநெல்வேலிக்கு 5 மணிக்கு போய் சேரலாம், 6 மணிக்கு அரங்குக்கு போகலாம் என்பதுதான் திட்டம். ஆனால் இங்கேயே 3 மணி ஆகிவிட்டது. இதற்கு பிறகு நாளை திருப்பூருக்கு செல்ல வேண்டும், அதன் பிறகு பாண்டிச்சேரிக்கு செல்ல வேண்டும். இந்த மண்டல செயற்குழு கூட்டங்களை எல்லாம் முடித்த பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 20ஆம் தேதி தொடங்குகிறது. 20ஆம் தேதி நான் டெல்லிக்கு செல்ல வேண்டும். இடையறாது ஓடிக்கொண்டே இருக்கிறோம், தீவிரமாக களப்பணிகளை ஆற்றிக்கொண்டே இருக்கிறோம். அரசியல் அரங்கில் சிறுத்தைகள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் என்பதிலே மகிழ்ச்சி, பெருமிதம். இதுவரையில் நாம் ஏராளமான மாநாடுகளை நடத்தி இருக்கிறோம். 2003, 2004 இந்த காலகட்டத்தில் அடக்குமுறை சட்டங்களை எதிர்த்து மண்டல மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பை எதிர்த்து சேலத்திலே மாநாடு, மதுரையிலே 2005 4ஆம் வட்டமேசை மாநாடு, இரட்டை வாக்குரிமை கோரி. அதே 2005ஆம் ஆண்டு பஞ்சமி நிலமீட்பு மாநாடு, 2006ஆம் ஆண்டு ஈழத்தமிழர் பாதுகாப்பு மாநாடு, அதே 2006 தமிழக பொன்விழா மாநாடு. தமிழ்நாடு என்று பெயர் அறிவித்து 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி தமிழக பொன்விழா என்று இந்த பெயர், மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என்று மொழிவழி அடிப்படையிலே பிரிக்கப்பட்டதன் அடையாளமாக பொன்விழாவை நாம் கொண்டாடினோம். அதுதான் பொன்விழா மாநாடு. சமூக நீதி மீட்சி மாநாடு 2006 3 மாநாடு. 2007 நெல்லையில் மண்ணுரிமை மாநாடு, முத்தமிழறிஞர் கலைஞர் பங்கேற்ற மாநாடு. மாநாட்டை முடித்துக்கொண்டு திரும்பும்போதுதான் பூதக்குடி தோழர்கள் விபத்திலே சிக்கி உயிரிழக்க நேர்ந்தது. பெருமாள்பட்டி தோழர்களும். 2008 கருத்துரிமை மீட்பு மாநாடு, அதே 2008 மகளிர் உரிமை மாநாடு, தலித் கிறிஸ்தவர் எழுச்சி மாநாடு,
தமிழீழ அங்கீகார மாநாடு. 2008 மட்டும் 4 மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம். ஜனவரி, மார்ச், ஜூன், டிசம்பர் 4 மாநாடுகள் அந்த 2008. 2009 எழும் தமிழீழம் இன விடுதலை மாநாடு. 2010 உழைக்கும் மகளிர் உரிமை மாநாடு. அதே 2010 தமிழர் இறையாண்மை மாநாடு. 16 வருஷத்துக்கு முன்னாலேயே தமிழ் தேசியம் தொடர்பாக நம்முடைய சிந்தனை எப்படி வெளிப்பட்டிருக்கிறது என்றால், தமிழர் இறையாண்மை மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம். தமிழர் இறையாண்மை மாநாடு. இறையாண்மைனா என்னன்னு நீங்க விவாதிக்கணும், படிக்கணும். சமூக அமைதிக்கான மக்கள் ஒற்றுமை மாநாடு 2013. 2014 சேலம் கல்வி உரிமை மாநாடு. பெரிய மாநாடு. ஆனால் மழை வந்து என்னால் பேச முடியாமல் போய்விட்டது. பிறகு 2015 வெள்ளி விழா மாநாடு. களப்பணியில் 1/4 நூற்றாண்டு வெள்ளி விழா நிறைவு மாநாடு. 2015 மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்தியிருக்கிறோம். இப்போ அண்மையில் நாம் நடத்தின மது ஒழிப்பு மாநாடு தான் பல பேருக்கு தெரியும். நம்ம எவ்வளவு கன்சிஸ்டண்டாக இருக்கிறோம், ஒரு சிந்தனையில் நாம் உள்வாங்கி இருக்கிற கோட்பாடுகளில் எவ்வளவு தூரம் நிலைத்த உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு சான்று. அதாவது 2010 தமிழர் இறையாண்மை மாநாடு, 2026 தமிழர் தேசிய எழுச்சி மாநாடு. ரெண்டும் ஒரே அரசியல் கருத்தாக்கங்களை கொண்டவை. அதே மாதிரி 2015 மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்கணும்னு இன்னைக்கு நாம பேசல, ரொம்ப காலமா பேசிட்டு இருக்கிறோம். அப்போதே ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கிறோம் 2015. 2024 மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு நடத்தியிருக்கிறோம். அதுவும் மகளிர் மாநாடு தான். 2016 நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாடு. 2016 அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு புதுச்சேரியில். இந்த மோடி ஆட்சிக்கு வந்ததும் 1000 ரூபாய் செல்லாதுன்னு அறிவிச்சார் இல்லையா? 1000 500 2000 1500 செல்லாதுன்னு அறிவிச்சு 2000 அறிமுகப்படுத்தினார். அப்ப 2000 கிடையாது, 1500 ஒழிச்சார். அப்போ நமக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பணத்தை செல்லாதுன்னு அறிவிச்சதை எப்படி நாம புரிஞ்சிட்டோம்னா, அரசமைப்பு சட்டத்திற்கே இவரால் ஆபத்து நேரும் என்று புரிந்து கொண்டோம். இவருடைய நடவடிக்கை தான் தோன்றித்தனமாக இருக்கிறது, தற்குறித்தனமாக இருக்கிறது. அமைச்சரவையை கூட கூட்டி பேசவில்லை, அனைத்து கட்சியினரை கூட்டி பேசவில்லை, அல்லது வல்லுநர்களை அழைத்து பேசவில்லை. அவரே தனிநபராக தொலைக்காட்சி முன்பு தோன்றி திடீரென்று 1000 ரூபாய் செல்லாது, 500 ரூபாய் செல்லாது என்று சொல்லுவதன் மூலம் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே அவர் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்பதை உணர்த்துகிறது. எனவே இவரால் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து நேரும் என்று எப்போது நாம் அறிவித்தோம் என்றால், 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2016 புதுச்சேரியில் மாநாடு நடத்தியிருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே சிந்தனை தான். 2026 அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து, பாதுகாப்பு இல்லை என்ற கருத்தை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். நாம் முன்வைக்கிற கருத்துக்களில் இருந்து ஒருபோதும் பின்வாங்கியதில்லை என்பதற்கு இதுவெல்லாம் சான்று. 16 அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு, 2017 ஆணவ படுகொலைகள் எதிர்ப்பு மாநாடு. இப்ப ஆணவ படுகொலைகளை எதிர்த்து சட்டம் கொண்டு வரணும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறோம். இதை எதிர்த்து ஒரு மாநாடு நடத்தி இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதைவிட முக்கியமாக 2017 மாநில சுயாட்சி மாநாடு, சென்னையில் ஒரு மாநாடு, திருப்பதியில் ஒரு மாநாடு, 2 மாநாடு நடத்தியிருக்கிறோம். ஆந்திராவில் திருப்பதியில் மாநில சுயாட்சி மாநாடு. மாநில சுயாட்சி என்பதும் தமிழர் இறையாண்மை என்பதும்
தமிழ் தேசிய எழுச்சி என்பதும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற சிந்தனைகள். இப்போ 9-10 வருடத்திற்கு முன்பே மாநில சுயாட்சி மாநாட்டை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பிறகு வழக்கறிஞர்களுக்கான மாநாடு, மீண்டும் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு ஆந்திரா, மீண்டும் மாநில சுயாட்சி மாநாடு புதுச்சேரி, பிறகு வணிகரணி மாநாடு திருச்சி, பெண்களும் அர்ச்சகராகலாம் சட்டம் கோரிக்கை மாநாடு, அப்புறம் 2019 தேசம் காப்போம் மாநாடு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பு, ஆந்திராவிலும் தேசம் காப்போம் மாநாடு, 19 மறுபடியும் சனாதன எதிர்ப்பு மாநாடு, 2022 வணிகர்கள் வாழ்வுரிமை மாநாடு, 2021 வந்து கொரோனா வந்துருச்சு, அதனால அப்ப மாநாடு நடத்தல. 22 வணிகர்கள் வாழ்வுரிமை மாநாடு, 2019 மறுபடியும் சனாதன கல்விக் கொள்கை எதிர்ப்பு மாநாடு புதுச்சேரியில், 2024 வெல்லும் ஜனநாயக மாநாடு, அதே 2024 மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு, 2025 தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாடு. இதை இல்லாமல் 2020 கொரோனா வந்தப்பவே தேசம் காப்போம் பேரணி நடத்தியிருக்கிறோம். இதை இல்லாமல் 2025 ஜூன்ல மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் திரள் பேரணி நடத்தியிருக்கோம். இவ்வளவு மாநாடுகளை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதை இல்லாமல் ஒவ்வொரு வருஷம் விருதுகள் வழங்கி வர்றோம் 2007 இருந்து. இப்போ 2026 நாம் நடத்த போகிற மாநாடு இன்னைக்கு 17, அடுத்து வரக்கூடிய 17, இன்னும் கரெக்டா இடையில 30 நாள் தான் இருக்கு. ஜூலை 17 பேசிட்டு இருக்கிறோம், ஆகஸ்ட் 17 மாநாடு. இந்த மாநாட்டுக்கான செலவையும் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் மண்டல செயற்குழு கூட்டங்களில் உங்களிடையே மாநாட்டு நிதியையும் கேட்டு பெறுகிறோம். அதன்படி இப்போது நீங்கள் வழங்கியிருக்கிற தொகை 17,33,800. முதல் தவணை. எனக்கு உற்சாகம் கொடுக்கிறார். ரொம்ப சோகமா இருக்கிறீங்களே, இது முதல் கட்டமாக தான் தர்றோம் என்று மனமுவந்து இந்த நிதியை வழங்கிய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். திருச்சியிலும் திருவண்ணாமலையிலும் வழங்கப்பெற்ற தொகையை விட நீங்கள் சற்று கூடுதலாகவே முதல் தவணையிலேயே வழங்கியிருக்கிறீர்கள் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன். ஓவியம் தீட்டிய கையோடு, பெயிண்ட் கையோடு வந்து தம்பி நிதி கொடுக்கிறார். கம்பி கட்டும் தொழிலாளி என்று காய்த்து போன விரல்களோடு வந்து நிதியை கொடுக்கிறார். இப்படித்தான் நாம் தொடக்க காலத்தில் இருந்து இந்த இயக்கத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கிறோம். இந்த இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒவ்வொருவரும் தங்களால் ஆன பங்களிப்பை செலுத்தியதன் அடிப்படையில் தான் இந்த இயக்கம் நாளுக்கு நாள் வலிமை பெற்று இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது.
பொருளாதார வலிமை பெற்ற யாரும் நம்மோடு இல்லை. தொழிலதிபர்களோ பெரு வணிகர்களோ ஒப்பந்ததாரர்களோ இந்த இயக்கத்தில் யாரும் இல்லை. அல்லது தொழிலதிபர்களோ வணிகர்களோ ஒப்பந்ததாரர்களோ நிலக்கிழார்களோ யாரும் இந்த இயக்கத்திற்கு பெரிதாக கொடையளிப்பதற்கு துணை இருப்பதற்கு தயாராகவும் இல்லை. அப்படி யாரும் கிடையாது. இந்த இயக்கம் வளரட்டும், வேலை செய்யுங்க என்று லட்சக்கணக்கிலோ கோடிக்கணக்கிலோ எடுத்து கொடுப்பதற்கு இங்கு யாரும் கிடையாது. சமகாலத்தில் நம்மோடு களத்திற்கு வந்த எத்தனையோ பல இயக்கங்கள் காணாமலும் போயிருக்கின்றன, வலுவிழந்து நீர்த்தும் போயிருக்கின்றன. ஆனால் எந்த பின்புலமும் இல்லாமல், யாருடைய தயவும் இல்லாமல், நம் சொந்த கைகளை ஊன்றி கரணம் போட்டு அந்தரத்திலே பந்தல் கட்டுவாயா என்பார்களே, அப்படி அந்தரத்திலே பந்தல் கட்டி இன்றைக்கு ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக இந்த இயக்கம் பரிணாமம் அடைந்திருக்கிறது. அதை பெருமையோடு சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். இந்த இயக்கத்தின் ஆணிவேர் மதுரை மண்தான் என்பதை என்றென்றைக்கும் பெருமையோடு பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன். மரத்தினுடைய அடிமரம் இங்கே தான் இருக்கு. கிளை ஆந்திராவில் இருக்கலாம், தெலுங்கானாவில் இருக்கலாம். இந்த கிளை, இந்த மரத்தின் கிளை மகாராஷ்டிரா வரையில் கூட நின்றுருக்குது. மகாராஷ்டிராவிலும் கிளை இருக்கு. கேரளாவில் மலையாளத்தில் எழுதுகிறார்கள் விளம்பரம், ஆந்திராவிலே தெலுங்கில் எழுதுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று, கர்நாடகாவிலே கன்னடத்தில் எழுதுகிறார்கள். ஆக இந்த இயக்கம் இன்றைக்கு எளிய மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்குகிறது. யாருடைய ஒத்துழைப்பும், அதாவது ஆதரவும் இல்லாமல், தயவும் இல்லாமல் இந்த இயக்கம் எப்படி வளர்கிறது என்று சொன்னால், இந்த இயக்கத்தின் தேவை மக்களுக்கானதாக இருக்கிறது. மக்களுக்கு இந்த இயக்கம் தேவைப்படுகிறது. எளிய மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு, உழைக்கிற மக்களுக்கு, அன்றாடம் காட்சிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு இந்த இயக்கம் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த இயக்கம் மக்களுக்குரிய இயக்கமாக பரிணாமம் அடைந்திருக்கிறது என்றாலும் கூட, இது உயிர்ப்போடு இருப்பதற்கு இந்த இயக்கம் முன்னெடுக்கிற போராட்டங்களும் உள்வாங்கி இருக்கிற கோட்பாடுகளும் தான் காரணம். அதில் நமக்கு ஒரு தெளிவு தேவை. என்னதான் மக்களுக்கு ஒரு தேவை இருந்தாலும் கூட அது உயிர்ப்போடு இருக்க வேண்டும். அப்படி உயிர்ப்போடு இருக்க வேண்டுமானால், உயிரோடு இருக்க வேண்டுமானால் ரெண்டு விஷயங்கள் ஒரு இயக்கத்திற்கு தேவை. ஒன்று கொள்கை கோட்பாடு என்கிற உயிர்ப்பாற்றல், இன்னொன்று அதற்கான களமும் பணிகளும் போராட்டங்களும். வெறும் கொள்கையை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் கோட்பாட்டை பேசிக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. அதற்கான களம் அமைப்பது, அந்த களத்தில் நின்று போராடுவது என்பதுதான் ஒரு இயக்கத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கான அடிப்படை தேவைகளுள் ஒன்று. இவ்வளவு பணிகளை நாம் செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டு பணிகள்னா வெறும் பேர் இல்லை, இது வெறும் அறிவிப்பு கிடையாது. இதற்காக நாம் ஒவ்வொரு முறையும் மக்களை போய் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். இதற்காக மக்களிடத்தில் துண்டறிக்கைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இதற்காக சுவர் விளம்பரங்களை எழுதி கொண்டே இருக்கிறோம். இந்த மாநாடுகள் நடக்கிற போதெல்லாம் விவாதங்களை நடத்தி கொண்டே இருக்கிறோம்.
பிரச்சனைகளின் அடிப்படையில் மக்களை திரட்டி போராடிக் கொண்டே இருக்கிறோம். வெறும் தேர்தலுக்காக உருவான இயக்கம் இல்லை, மக்களின் தேவைக்காக உருவான இயக்கம். வெறும் பதவி அதிகாரம் என்கிற வேட்கையில் உருவான இயக்கம் இல்லை. இது மக்களின் பாதுகாப்புக்காக உருவான இயக்கம். இது பதவிக்கானதல்ல, பாதுகாப்புக்கானது. எப்படியெல்லாம் வேலை செய்தால் ஓட்டு வாங்க முடியும் என்று சிந்திக்காமல், எப்படியெல்லாம் வேலை செய்தால் மக்களை பாதுகாக்க முடியும் என்று சிந்திக்கிற இயக்கம் இந்த இயக்கம். எப்படியெல்லாம் வேலை செய்தால் தொகுதி பங்கீடு செய்து கொள்ள முடியும் என்று சிந்திக்கிற இயக்கம் இல்லை இந்த இயக்கம். எப்படியெல்லாம் வேலை செய்தால் மக்கள் சந்திக்கிற சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்று சிந்திக்கிற இயக்கம். ஆகவேதான் எத்தனை சுனாமிகள் அடித்தாலும் சேதப்படாமல் இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சும்மா அந்த சமூக ஊடகங்களில் சில பேர் வேண்டுமென்றே இப்ப திருமாவளவன்கிட்டலாம் யாரும் இல்லை, யாரும் இல்லை, பதவி மட்டும் நோக்கம் என்று வந்தவர்கள் யாரும் இல்லை. மீண்டும் மீண்டும் சீட்டு வேண்டும் என்று எண்ணி வந்தவர்கள் யாரும் இல்லை. இன்னும் எவ்வளவு வாரலாம் என்று ஆசைப்படுகிறவர்கள் யாரும் இல்லை. எப்போதும் நாங்கள் திருமாவளவனோடு தான் பயணிப்போம். எல்லா காலத்திலும் திருமாவளவனோடு தான் களத்தில் நிற்போம். நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள், பெரியாரின் பிள்ளைகள், மார்க்சின் மாணவர்கள் என்கிற புரிதலோடு இருக்கிற ஒருவரும் அவர்கள் சொல்வது போல் வெளியேறியவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் யாரும் இல்லை. அது விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 பேர் தான். நான் இப்ப அண்மையில் வட மாவட்டங்களில் பேசினேன். மதுரைக்கு தெற்கே இருக்கிற தம்பிகள் நான் தேர்தல் காலத்திற்கு முன்பே இயக்கம் ஆரம்பித்த போது என்னோடு வந்தவர்கள். அவர்கள் ஒரு ஆள் கூட இதுவரையிலும் திருமாவளவன் வேண்டாம் என்று பேசியதில்லை, சொன்னதில்லை. ஒரு முறை கூட தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதவர்கள் தான் இன்னும் அந்த பிடிப்போடு, உறுதியோடு, அதே வீரியத்தோடு என்னை சுற்றி நிற்கிறார்கள். நான் இன்னும் 1 மணி நேரம் நின்னா கூட கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். நிதி கொடுக்க 500, 1000, 500, 1000 என்றாவது கொடுத்து கொண்டே இருப்பார்கள் தம்பிகள். எனக்கு நிற்க முடியல. அடுத்து திருநெல்வேலிக்கு போகணும். தோழர்களே, நாம் இந்த மாநாட்டை ஒருங்கிணைப்பது தேர்தலுக்காக அல்ல. தேர்தல் முடிந்து விட்டது. அதனால எவனும் சொல்ல முடியாது. இதை மாநாடு எதுக்கு போடுறாரு, சீட்டு எவ்வளவு வாங்கலான்னு பேரம் பேசுவதற்காக, சக்தியை காட்டுவதற்காக இந்த மாநாடு போடுகிறார் என்று யாரும் சொல்ல முடியாது. கருத்தியல் களத்தில் நாம் எந்த அளவுக்கு உறுதியாக நிற்கிறோம் என்பதற்கு இது ஒரு சான்று. தோழர்களே, ஆயிரத்தி 1991 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் மதுரை கோப்புதூரில் முதலாக நான் இந்த இயக்கத்தின் கொடியை அறிமுகப்படுத்திய போது முன்மொழிந்த கொள்கை முழக்கங்களுள் ஒன்றுதான் தமிழ் தேசியம். 91. எத்தனை வருஷம் ஆகுது? 2001, 2011, 2021, 35 வருஷம் ஆகுது.
35 ஆண்டுகளுக்கு முன்பு திருமாவளவன் மதுரை மண்ணில் உச்சரித்த சொல்தான் தமிழ் தேசியம். இடையில நம்ம பேசல, திடீரென்று நாம் சொல்லவில்லை. இப்ப உங்க துண்டறிக்கை கொண்டாந்து கொடுத்தாங்க தம்பிங்க. அந்த துண்டறிக்கையில் சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் என்ற முழக்கம் இருக்கிறது. இது நான் எழுதிய முழக்கம். எப்போ எழுதினேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அதை நினைவு வைத்திருந்து தோழர்கள் அந்த துண்டறிக்கையில பதிவு செய்திருக்கிறார்கள். சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். சாதியம் தேசியம் மோனைக்காக போட்டதில்லை. கவிதையில் எப்படி வரும், எதுகை மோனைன்னு சா போட்டா சாவில் அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கும். சாதியம்னா தேசியம் அப்படின்னு வரும். அந்த ஒலி உச்சரிப்பு எதுகை மோனைக்காக போட்டதல்ல, கருத்தியல் முழக்கம் இது. சாதியத்தை வேறறுப்பதன் மூலம்தான் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியும் என்கிற செய்தி அதிலே அடங்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் சாதி பெருமையை குடிப்பெருமை என்று பெருமைப்பட பேசிக் கொள்கிறார்கள். சாதியை சொல்லு, அப்பதான் நீ தமிழனா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு சாதியை வாழ வைப்பதற்காக பேசுகிறார்கள். சாதியை குடிப்பெருமை என்று சாதியை உயிர்ப்போடு வைத்திருக்க துடிக்கிறார்கள். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுன்னு பாரதிதாசன் பாடியிருக்கிறார். ஒரு புறம் சாதி ஒழிப்பது, இன்னொரு புறம் தமிழை வளர்ப்பது, ரெண்டும் தான் முக்கியமான பணி, தமிழர்களின் பணி அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் யாரும் மேற்கோள் காட்ட மாட்டாங்க. சாதி பெருமையை ஏன் நீங்க தப்பா பார்க்கணும்? சாதியெல்லாம் ஒழிக்க முடியாது, சாதி தான் நம்முடைய அடையாளம், சாதி அவசியம். இப்படி பேசுகிற தலைவர்கள் தமிழ்நாட்டிலே நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் வேறு தங்களையும் அவர்களும் தங்களை முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். ஆக தமிழ் தேசியம் என்பது திடீரென்று திருமாவளவன் முன்மொழிந்த ஒரு முழக்கம் அல்ல, திடீரென்று விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியல் அல்ல. இந்த இயக்கத்தின் கொடியை வடிவமைத்து அதை அறிமுகப்படுத்திய முதல் நாளிலேயே சாதி மதம் ஒழித்து சமத்துவம் படைப்போம், வர்க்க அமைப்பை துடைத்து வறுமையை துடைப்போம், பெண் உரிமை மீட்டு நாட்டின் பெருமையை காப்போம், தேசிய இன உரிமையின் மூலம் தமிழ் தேசியத்தை வளர்ப்போம், வல்லரசுகளின் ஆதிக்கத்தை வன்மையாக எதிர்ப்போம். இதான் ஐவகை முழக்கங்கள். 5 முனை கொண்ட நட்சத்திரம். அந்த 5 முனைகளும் ஒவ்வொரு முனையும் ஒரு கொள்கைக்கான களம் அல்லது வியூகம். எங்கள் போராட்டத்திற்கான அல்லது நாங்கள் செய்ய போகிற புரட்சிக்கான வியூகங்களை கட்டமைக்கிற கோட்பாட்டு முழக்கங்கள். அந்த ரைமிங்கா சொன்ன வார்த்தைகளை ஒரு சொல்லுல சொன்னோம்னா, சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு அல்லது வல்லரசிய ஆதிக்க எதிர்ப்பு. அமெரிக்கா ஈரான் மேல படையெடுக்கிறான், ஈராக் மேல படையெடுக்கிறான் என்றால் அமெரிக்காவை எதிர்த்து, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுக்கும், போராடும். சில பேர் கேட்கிறான், நீ எதுக்காக ஈரான் விஷயத்தெல்லாம் தலையிடுறான்றான். எங்கள் கட்சி உள்வாங்கி இருக்கிற கோட்பாடு ஏகாதிபத்திய எதிர்ப்பு. நீ ஏன் தமிழை பற்றி பேசணும்? ஏன் தமிழ் பெயர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக தமிழீழத்தை ஆதரிக்க வேண்டும்? ஏன் தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரிக்க வேண்டும்? ஏன் மேதகு பிரபாகரன் அவர்களை ஆதரிக்க வேண்டும்? ஏனென்றால் எங்கள் இயக்கம் உள்வாங்கி இருக்கிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியம் என்கிற அந்த கொள்கைகளை நாம் ஏற்றுக்கொண்டிருப்பதால் தான் நாம் தமிழ் வாழ்க என்றும் முழக்கமிடுகிறோம், தமிழ் ஈழத்தையும் ஆதரிக்கிறோம், தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டையும் நடத்துகிறோம்.
யாரையோ பார்த்து நாமும் அதே போல செய்வோம் என்று இல்லை. தமிழ்நாட்டு அரசியலில் நம்மை பார்த்து மற்றவர்கள் பின்பற்றுவதுதான் அரசியலை தவிர நாம் யாரையும் காப்பியடிக்கிற அரசியலை கையாண்டதில்லை. கொள்கைகளை பொறுத்தவரையில் எல்லா இயக்கங்களும் ஒரே மாதிரி தான். ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்துகிற போது அதிலே நாம் காட்டுகிற தீவிரம் கட்சிக்கு கட்சி மாறுபடும். அதில் இருக்கிற உறுதிப்பாடு தலைமைக்கு தலைமை மாறுபடும். அப்படி பிற இயக்கங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறைகளை கையாளுகிற, மக்களோடு நிற்கிற, மக்களுக்காகவே சிந்திக்கிற ஒரு மக்கள் இயக்கம் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று நாம் நெஞ்சுயர்த்தி சொல்ல முடியும். யாரும் வரலாம், யாரும் ஆட்சிக்கு வரலாம், யாரும் அதிகாரத்தில் இருக்கலாம். தேர்தலில் நின்று ஆட்சி அதிகாரத்தில் வென்று சாதனை படைப்பது என்பது வேறு அரசியல், அது வேறு. கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்தித்து, மக்களை படித்து, மக்களோடு நின்று மக்களை அரசியல் படுத்துகிற அரசியல் என்பது வேறு. நாம் செய்வது மக்களை அரசியல் படுத்துவது, மக்களை அமைப்பாக்குவது. இதுதான் நம்முடைய முதன்மையான நோக்கம், அதுதான் இலக்கு. நாம் எதுக்கு இயக்கம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், சாதாரண மக்களையும் அரசியல் படுத்துவது, அவங்களுக்கு என்ன சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற தெளிவை ஏற்படுத்துவது, சமூக கட்டமைப்பை பற்றிய தெளிவை ஏற்படுத்துவது, பொருளாதார உற்பத்தி முறைகளை பற்றிய தெளிவை ஏற்படுத்துவது, அரசியல் அரங்கில் நிகழ்கிற ஒவ்வொன்றை பற்றியும் அவர்களோடு உரையாடுவது, விவாதிப்பது. மக்களை அரசியல் படுத்திவிட்டால் போதும், மாற்றங்கள் தன்னியல்பாக நிகழும். ஒரு தனிநபர் திரைப்படத்திலே வருகிற கதாநாயகனை போல திடீரென்று தோன்றி சாதிய வன்கொடுமைகளை தடுத்துவிட முடியுமா என்றால் முடியாது. திடீரென்று ஒரு தலைவன் தோன்றி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எல்லாம் ஒரே நாளில் அல்லது ஒரே ஆண்டில் அல்லது ஒரே ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளில் ஒழித்துவிட முடியுமா என்றால் முடியாது. சமூகத்தில் நிலவுகிற உயர்வு தாழ்வு என்கிற இந்த பாகுபாடுகளை ஒரு தனி மனிதனால் ஒழித்துவிட முடியுமா என்றால் முடியாது. ஒரு நீண்ட நெடிய அரசியல் படுத்துதல் என்பது தேவை. எல்லோரையும் புரிய வைத்தாலே மாற்றங்கள் நிகழ்ந்துவிடும். இந்த குழந்தைகள் படிப்பகத்தை உருவாக்கும் போது ஒரு முழக்கம் நான் எழுதினேன். கரும்பாலை தம்பிங்க கேட்டாங்க, விளங்க வைப்போம் விளங்கறுப்போம் என்று அந்த முழக்கம். ஒரு பிரச்சனையை மக்களுக்கு விளங்க வச்சிட்டோம்னா தானா விலங்குகள் அருந்து போயிடும். நீ போய் அறம் எடுத்துட்டு போய் அறுக்க வேண்டியதில்லை. யாருடைய கைகளிலும் இருக்கிற விலங்குகளை உடைக்கிற பொறுப்பு எந்த ஒரு தனிநபருக்கும் கிடையாது, அந்த வலிமையும் கிடையாது. மக்கள் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள் என்றால் அதை மக்களால் மட்டும்தான் விடுவிக்க முடியும். அது எப்போது நிகழும் என்றால் மக்களை அரசியல் படுத்துகிற போதுதான் நிகழும். ஆகவேதான் நாம் மாநாடுகளை நடத்தி கொண்டே இருக்கிறோம், பேரணிகளை நடத்தி கொண்டே இருக்கிறோம், முழக்கங்களை முழங்கிக் கொண்டே இருக்கிறோம், அந்த விவாதங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். தலைமுறை தலைமுறையாய் இத்தகைய அரசியல் படுத்துதல் என்பது நீடிக்கிற போது சமூகத்தில் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கான மாற்றங்கள் நிகழும். எலெக்ஷன் நேரத்தில் எப்படி வேணாலும் யாருக்கும் மாற்றி ஓட்டு போட முடியும், ஓட்டு போட வைக்க முடியும், எப்படி வேணாலும் ஆட்சி மாற்றங்களை நிகழ்த்த முடியும், ஆட்சியை கைப்பற்ற முடியும். ஆனால்
ஓவரால் கூட்டி கழித்து பார்த்தால் சமூகத்தில் எந்த மாற்றங்களும் நிகழ்ந்திருக்காது. என்ன நடந்தது? இப்ப திருமாவளவன் எம்பி ஆகி 3 வருஷம் ஜெயிச்சிட்டாரு, 3 முறை ஜெயிச்சிட்டாரு. என்ன நடந்தது? கேள்வி எழுப்பலாம். ஒரு சுய விமர்சனம் தான். ஏற்கனவே 2 எம்எல்ஏ உருவாக்கப்பட்டது, பிறகு 4 எம்எல்ஏக்களை உருவாக்கினோம், இப்போது 2 எம்எல்ஏக்களை உருவாக்கி இருக்கிறோம், ஒரு அமைச்சரையும் உருவாக்கி இருக்கிறோம். ஆக 6-8 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறோம், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறோம், துணை மேயர்களை உருவாக்கி இருக்கிறோம், ஒன்றிய பெருந்தலைவர்களை உருவாக்கி இருக்கிறோம், பேரூராட்சி மன்ற தலைவர்களை உருவாக்கி இருக்கிறோம், நிறைய மாமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறோம். இதெல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன. ஓவரால் ரிசல்ட் என்ன? ஒட்டுமொத்தமான விளைவு என்ன? தோழர்களே, சமூக மாற்றம் என்பது அரசியல் படுத்துதலில் இருந்து நிகழக்கூடிய ஒன்று. அரசியல் படுத்துதல் என்றால் கட்சி அடையாளப்படுத்துதல் என்ற பொருள் இல்லை. நீ இந்த நீல சிவப்பு துண்டை போட்டாலும் போடல அப்படின்னாலும் இந்த கட்சி பேசுகிற அரசியலை பேச வேண்டும், அதுதான் முக்கியம். நீ நீல சிவப்பு துண்டை அணிந்தால் மாற்றம் நிகழ்ந்து விட்டது என்று பொருள் இல்லை. சாதி ஒழிப்பு அரசியலை பேச துணிந்தால் மாற்றம் நிகழும். நீ நீலம் சிவப்பு நட்சத்திரம் பொறித்த மஃப்ளரை கழுத்திலே போட்டிருந்தால் மாற்றம் நிகழ்ந்து விடாது. தமிழ் தேசிய அரசியலை பேசுகிற தெளிவிருந்தால், துணிவிருந்தால் மாற்றம் நிகழும். பெண் விடுதலைக்கான அரசியலை விவாதிக்கவும் அதை பரப்பவும் செய்தால் நீ சிறுத்தைதான். அதுக்கு நட்சத்திரம் பொறித்த சட்டையை அணிய வேண்டும் என்று இல்லை, நட்சத்திரம் பொறித்த கொடியை கூரையிலே ஏற்ற வேண்டும் என்று தேவையில்லை, காரிலே பறக்க விட வேண்டும் என்று தேவையில்லை, பாக்கெட்டுக்குள்ளே தலைவரின் படத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவையில்லை. நெஞ்சத்திலே சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், பாட்டாளி வர்க்க விடுதலை, மகளிர் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்கிற அரசியல் இருக்க வேண்டும். இந்த அரசியல் இருந்தால், இந்த கொள்கை கோட்பாட்டு தெளிவு இருந்தால் நீ சிறுத்தை தான். அதைத்தான் நாம் முன்னின்று எடுத்துச் செல்கிறோம், மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கான ஒரு அங்கம்தான் மாநாடுகளை நடத்துவது. மாநாடுகளை நடத்துவது எங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு காட்டுறதுக்கு இல்லை. 10,000 பேர் வந்தா கூட போதும், அல்லது 5,000 பேர் வந்தா கூட போதும், அது பிரச்சனை கிடையாது. 10 லட்சம் பேர் வந்தாலும் 10,000 பேர் வந்தாலும் இவர்களில் எத்தனை பேர் இந்த இயக்கத்தின் கொள்கைகளை புரிந்து இயங்குகிறார்கள் என்பதுதான் முக்கியம். இந்த கொள்கைகளை, கோட்பாடுகளை எப்படி விவாதிக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். இதுதான் அரசியல் படுத்துதல். அரசியல் படுத்துதல் என்றால் இதுதான். கட்சியில் 100 பேர் கொண்டு வந்து சேர்க்கறது பேரில் அரசியல் படுத்துதல். அந்த கட்சியிலிருந்து ஆள் பிடிச்சு இந்த கட்சியில் கொண்டு வந்து சேர்க்கிறது இல்லை அரசியல் படுத்துதல். அரசியல் படுத்துதல் என்பது கொள்கை வழிப்படுத்துதல், கொள்கை வழி அவர்களை இயக்குதல், தெளிவுபடுத்துதல். அதுவே அவர்களை தலைநிமிர வைக்கும், அவர்களை தலைவர்களாக தலைநிமிர வைக்கும், அவர்களை போராளிகளாக பரிணாமம் பெற வைக்கும். போராளிகளை உருவாக்க முடிந்தவர்களால் தான் தலைவர்களை உருவாக்க முடியும். போராளிகள் இல்லாத இயக்கம் தலைவர்களை ஈன்று தராது. அதில் தலைவர்கள் உருவாக மாட்டாங்க. பணம் பண்றதுக்கு ஆள் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, பதவி செய்யறதுக்கு, பதவியை எப்படி பெறுவது என்பதற்கு ஆளுகள் உருவாவார்கள். போராளிகள் உருவாகிற போதுதான், அந்த போராளிகளில் இருந்துதான் தலைவர்கள் உருவாக முடியும். போராட தெரியாமல் நீ வாழ முடியாது. போராட வேண்டுமானால்
தேவையை உணராமல் போராட முடியாது. இதுதான் சிறுத்தைகளின் முழக்கம். இது ரொம்ப காலத்துக்கு முன்னால் நான் எழுதியது. தேவையை உணராமல் போராட முடியாது, போராட தெரியாமல் நீ வாழ முடியாது. அடிமையாக கிடக்கலாம், அவ்வளோதான். உன்ட்ட எப்பவுமே ஒரு ஃபைட்டிங் நேச்சர் இருக்கணும். உரிமைக்காக குரல் கொடுப்பது என்பது ஒரு போராடுகிற தன்மை. அது அந்த போராட்ட குணம் எங்கிருந்து வரும் என்றால், எனக்கு என்ன தேவை என்பதை நான் புரிந்து கொள்வதிலிருந்து வரும். அந்த தேவையை எப்போது புரிந்து கொள்ள முடியும் என்றால், கோட்பாடுகளை கொள்கைகளை உள்வாங்கிக் கொள்ளுகிற போதுதான் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு சோறு வேண்டும், சட்டை வேண்டும் என்கிற தேவை அல்ல, சமூக தேவை. ஒரு குடும்பத்திற்கு அல்லது சமூகத்திற்கு அல்லது மக்களுக்கு என்ன தேவை, அந்த தேவையை புரிந்து கொள்வதற்கே அரசியல் புரிதல் தேவை. மும்மொழி திட்டம் வேண்டுமா, இருமொழி திட்டம் வேண்டுமா, எது தேவை என்று புரிந்து கொள்ள வேண்டுமானால் மொழிக் கொள்கையை பற்றியும் ஆட்சியாளர்களின் அரசியல் பற்றியும் நமக்கு ஒரு புரிதல் தேவை. அப்படி இருந்தால் தான் ஏன் அவன் 3 மொழியை திணிக்கிறான், நாம் ஏன் அந்த 3 மொழியை எதிர்க்கிறோம், அதுக்கு நமக்கு ஒரு புரிதல் வேணும். இப்போ இதை புரிந்து கொண்டால் இதில் எது நமக்கு தேவைன்னு தெரிஞ்சிடும். 2 மொழியா 3 மொழியா, இந்தி வேணுமா இந்தி வேண்டாமா, ஆங்கிலமும் தமிழும் போதுமா? இந்த தேவையை உணரவில்லை என்றால் உன்னால போராட முடியாது. உன்னால போராட முடியலன்னா உன் தலையில கொண்டு வந்து இந்தியை கட்டிடுவான். உன் பிள்ளை இந்தி பேசும், உன் பேர பிள்ளை இந்தி பேசும். உன் பாரம்பரியம் அப்படியே ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால 100 வருஷத்துக்கு பின்னால தமிழை மறந்து இந்தி பேசக்கூடிய 3ஆம் தர மக்களா மாறி போயிடுவாங்க. அப்புறம் மோடி மாதிரியான ஆட்கள் தான் தொடர்ந்து இந்தியாவின் பிரதமராக இருந்து கொண்டே இருப்பார்கள். ஏன் தமிழ்நாட்டில் பிஜேபி வாலாட்ட முடியவில்லை என்றால், இங்கே இந்தி பேசக்கூடியவர்கள் இல்லை என்பதனால்தான் மோடி வித்தைக்கு இங்கே யாரும் மயங்கவில்லை. இல்லைன்னா அவர் பேச்சாலேயே மயக்கி போட்டு விடுவார். மோடி வித்தை தெரிந்த ஒரு தலைவர் தான். தென் மாநிலங்களில் அவரால் சாதிக்க முடியவில்லை, வெற்றி பெற முடியவில்லை, தமிழ்நாட்டிலே வாலாட்ட முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணம், தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க முடியவில்லை, சமஸ்கிருதத்தை பரப்ப முடியவில்லை. அதனால் அவர்களின் சனாதன அரசியல் இங்கே பெரிதாக எடுபடவில்லை. ஆகவே நம்முடைய முழக்கங்கள் ஒவ்வொன்றும் ஆழமான அரசியல் உள்ளடக்கமாக கொண்டிருக்கும். அந்த அரசியலை உள்ளடக்கமாக கொண்டிருக்கும். எந்த முழக்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அதை வைத்துக்கொண்டே நீங்கள் ஒரு விவாதம் நடத்தலாம். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் தேசியம் குறித்து ஏன் பேசுகிறது என்று சொன்னால், தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், தமிழின உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், இன்னொரு மொழி தமிழ் இனத்தின் மீது திணிக்கப்படக்கூடாது, தமிழ் ஆட்சி மொழி ஆக்கப்பட வேண்டும். உயர் நீதிமன்றத்தில் போய் நீ தமிழில் வாதாட முடியாது. நிறைய வக்கீல் ஏன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு வராங்கன்னா, இங்கே தான் தமிழில் பேச முடியும், ஹைகோர்ட்டில் தமிழில் பேச முடியாது. அங்கே இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் பேச முடியும். ஏன் உயர் நீதிமன்றத்தில் கேஸ் கொடுக்குறவனும் தமிழன், கேஸுக்கு எதிரியா இருக்கிறவனும் தமிழன், வாதாடுற வழக்கறிஞரும் தமிழன், மேலே உட்கார்ந்து இருக்கிற நீதிபதியும் தமிழன், எல்லாம் தமிழிலே வாதாடிட்டு போலாம்ல, தமிழிலே தீர்ப்பு எழுதலாம்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கு புரியாத மொழி இங்கிலீஷ் மொழி, பாதிக்கப்பட்டிருக்கிறவன் எதிரி வாதி பிரதிவாதி அவனுக்கு இங்கிலீஷ் புரியாது. வக்கீலும் ஜட்ஜி மட்டும் இங்கிலீஷில் பேசிட்டு இருப்பாங்க. தீர்ப்பு வந்தவனே என்னப்பாச்சு, இல்லைப்பா உனக்கு ஆதரவா இல்லை, சாதகமாக இல்லை, அது மட்டும்தான் இவனுக்கு தெரியும். அங்கே என்ன நாம் சொன்னபடி நம்ம வக்கீல் வாதாடினாரா இல்லையானே இவனுக்கு தெரியாது. வக்கீல் கோட்டை விட்டாங்கிறது இவனுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க இங்கிலீஷில் ஏதோ பேசிட்டு இருக்கிறான். தமிழில் பேசினா இவனையும் அடி எடுத்து கொடுப்பான். ஐயோ அப்படி பேசாதையா, இப்படி பேசியா, நான் சொன்ன பாயிண்ட் இந்த பாயிண்ட், நீ இந்த மாதிரி பேசு, நான் சொன்னது வேற நீ பேசுறது வேற,
தமிழில் பேசினா தெரிஞ்சிடும். வக்கீல் வாதாடும் போதே தமிழில் வாதாடினார்னா கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சிடும், கட்சிக்காரனுக்கு இவர் சரியா பேசுறாரா இல்லையா, கேஸை படிச்சுட்டு வந்து பேசுறாரா இல்லையா, சும்மா வந்து இங்கே ஒப்பேத்துறாரா இல்லையா தெரிஞ்சிடும். இங்கிலீஷுக்கே இந்த நிலைனா அவன் எல்லாத்தையும் இந்தியா மாத்தணும்னு நினைக்கிறான். யோசிச்சு பாருங்க. எனவே இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். தமிழ் தேசியத்தில் அது ஒரு கூறு. இருமொழி போதும் என்கிறோம். தமிழ் தேசியத்தில் அது ஒரு கூறு. எந்த மொழியையும் நாங்கள் வெறுக்கவில்லை. ஆனால் எங்கள் மொழியை நாங்கள் அழிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டோம். தமிழ் தேசியத்தில் இது ஒரு கூறு. பிற மொழி பேசுகிறவர்கள் எங்களுக்கு எதிரி இல்லை. பிற மொழி பேசக்கூடிய மக்கள் மீது எங்களுக்கு வெறுப்பு இல்லை. தேசிய இனங்களுக்கு இடையிலே ஐக்கியம் வேண்டும், ஒற்றுமை வேண்டும். இது தமிழ் தேசியத்தின் ஒரு கூறு. ஆனால் இங்கே சிலர் தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்கிற பெயரால் தெலுங்கன், கன்னடன், மலையாளி என்று பிற மொழி வெறுப்பை விதைக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் ஏன் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்த வேண்டிய ஒரு தேவைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால், இங்கே தமிழ் தேசியம் திரிபுவாதமாக போய்கொண்டிருக்கிறது. வெறும் தெலுங்கர் எதிர்ப்பாக மாறி, அது திமுக எதிர்ப்பாக மாறி, கடைசியில் அது கருணாநிதி எதிர்ப்பு என்று போய் சுருக்கிவிட்டார்கள். அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ் தேசியம் எப்படி திரிபுவாதமாக மாறுகிறது? இந்தி பேசக்கூடியவர்களை கூட வெறுக்க வேண்டாம் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அவன் மொழி அவனுக்கு பெரிது, நம் மொழி நமக்கு பெரிது என்பதை போல அவன் மொழியும் நீண்ட பாரம்பரியம் உள்ள மொழிதான். நம்முடைய மொழிக்கு ஒரு பாரம்பரியம் இருப்பதை போல ஆண்டுகளில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. பாரம்பரியம்னா தலைமுறை தலைமுறையாக அது 1, 2 என்று பல்வேறு வடிவங்களை எடுத்து வளர்ந்து வந்திருக்கிறது. இன்னைக்கு நாம பார்க்கிற தமிழ் எழுத்து தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா கிடையாது. இப்ப நாம் எழுதுற தமிழ் எழுத்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால, 2000 வருஷத்துக்கு முன்னால இதே வடிவத்தில் இருந்துனா இல்லை. இப்ப நாம பேசக்கூடிய சொற்களுக்கு இந்த பொருள் தான் 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்திருக்குமானா இருந்திருக்காது. இப்ப நாத்தம் சொல்றேன், நாத்தம் அடிக்குதியான்றோம். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னால, 500 வருஷத்துக்கு முன்னால நாற்றம்னா நறுமணம்னு அர்த்தம். இப்ப நாற்றம்னா பொருளே வேற. நல்ல வாசம் அடிக்குதுன்னா தான் அதுக்கு நல்ல அர்த்தம். நாற்றம் அடிக்கிறது என்றால் நமக்கு பிடிக்காத ஒரு வாசனை. ஆனால் இலக்கியத்திலே நாற்றம் என்றால் நறுமணம் என்று பொருள். சொல்லுக்கே நிறைய சொல்லுக்கே பொருள் எல்லாம் மாறி இருக்கிறது. எழுத்து வடிவங்கள் மாறி இருக்கிறது, உச்சரிப்புகள் மாறி இருக்கிறது, பிறமொழி கலர்ந்து பல புதிய சொற்கள் உருவாகி இருக்கின்றன. தமிழே அல்லாத பல சொற்கள் தமிழாக மாற்றப்பட்டு இருக்கின்றன. தமிழ் உச்சரிப்பு வடிவத்திற்கு மாற்றப்பட்டு இருக்கின்றன. தேசம் என்பது கூட தமிழ் கிடையாது, அது வடமொழிதான். வடமொழினா வட இந்திய மொழின்னு அர்த்தம். தென்மொழினா தென்னிந்திய மொழி. தென் மொழிகளுள் தமிழ் ஒரு மொழி. தேன் மொழி அல்ல, தென்மொழி. தென் என்றால் தெற்கு. அதை வடக்க இருக்க தட்சிணான்னு சொல்லுவான். தட்சிணாமூர்த்தின்னா தெற்கே இருக்கிற கடவுள்னு அர்த்தம். தெற்கே உள்ள கடவுள். தென்னவன் அப்படின்னு சொல்றாங்களே, தட்சிணாமூர்த்திக்கு தமிழ்ல தென்னவன், தென் இளவன். அது வடமொழியில தட்சிணாமூர்த்தி. தேஷ் அப்படிங்கிறது வடமொழி. அத தேஷ் அப்படிங்கறத தேசம் அப்படின்னு நாம தமிழா மாத்திக்கிட்டோம். ஆனா அது தமிழ் சொல் கிடையாது. தேசியம் என்பதும் தமிழ் சொல் கிடையாது. தூய தமிழ் பேச வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இந்த தமிழ் தேசியம் என்பதற்கு ஒரு தமிழ் சொல்லை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. தேசம் என்பதற்கு நாடு என்றுதான் பொருள். இப்ப தேசம் என்பதிலிருந்து தேசியம் என்றால் நாடு என்பதிலிருந்து நாட்டியம் அப்படின்னு வரணும். நாட்டியம்னா வேற மாதிரி ஆயிரும், டான்ஸ் ஆயிரும். பரதநாட்டியம், நாட்டினவாதம் அப்படின்னு சொல்லலாம். வாதம் என்பதும் தமிழ் சொல் இல்லை, விவாதம் என்பதும் தமிழ் சொல் இல்லை. எவ்வளவு சொற்கள் நம்முடைய மொழியில கலந்திருக்கு பாருங்க. ஏன்னா
ஆட்சி செய்யக்கூடிய இன்னொரு மொழியை பேசக்கூடியவனாக இருந்தால் அவன் மொழி ஆளப்படுகிற மக்கள் மீது புழக்கத்துக்கு வந்துடும். வேற வழி இல்லாமல் அதுதான் புழக்கத்துக்கு வந்துடும். நிறைய சொற்கள் உருது மொழி. முகலாயர்கள் இந்த நாட்டை ஆண்ட நேரத்தில் அவர்கள் கையாண்ட பல சொற்கள் அப்படியே தமிழ் மாதிரி ஆயிடுச்சு. எக்கச்சக்கமான சொற்கள் அப்படி இருக்கு. நாம தமிழ் நினைச்சிட்டு இருக்கிற பல சொற்கள் தமிழே இல்லை. ஆனாலும் கூட இந்த தமிழுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. நீண்ட நெடிய தலைமுறைகளாக இந்த மக்களால் பேசப்பட்டு வருகிற இந்த மொழி இலக்கண செல்வம் கொண்ட மொழி, இலக்கிய வளம் கொண்ட மொழி. இந்த இலக்கணத்திலிருந்தும் இலக்கியத்திலிருந்தும் இந்த இனத்தின் வரலாறு அறியப்படுகிறது. சிலப்பதிகாரத்தை படித்தால் மதுரை பற்றிய வரலாறு நமக்கு தெரிகிறது. கோவலனுடைய வரலாறு, கண்ணகியுடைய வரலாறு, அந்த காலத்தில் எப்படி வணிகம் இருந்தது, தமிழர்களின் வணிகம் எப்படி வளர்ந்திருந்தது என்பதை அறிய முடிகிறது. இலக்கியமே நமக்கு வரலாறாக இருக்கிறது. அது இந்த இனத்திற்கான ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தை உணர்த்துகிறது. அப்படி பாரம்பரியம் உள்ள ஒரு இனம் தன்னுடைய தாய்மொழியை இழந்தால் அவர்களின் ஒட்டுமொத்த வரலாற்றையும் இழக்க நேர்ந்துவிடும். இங்க தாய்மொழி இல்லைன்னாக்கா இந்த இலக்கியம் இல்லாமல் போயிடும், இந்த செல்வங்கள் இல்லாமல் போயிடும், இந்த கல்வெட்டுகள் பயன்படாது, இந்த செப்பேடுகள் பயன்படாது, அதெல்லாம் குப்பையா போயிடும். அப்ப அந்த இனத்துக்குன்னு ஒரு பெருமை இருக்காது. மூணாந்தர மக்களா நாலாந்தர மக்களா மாற்றப்பட்டு விடும். ஏன்னா தொடர்ந்து இந்தி பேசிட்டு வர்றவனுடைய ஆதிக்கம் வளர்ந்துடும். இந்த தலைமுறையிலிருந்து நீ இந்தி கற்று, உன் புள்ள இந்தி கற்று, உன் பேரப்பிள்ளை இந்தியை கற்று, அதுக்கு பின்னால் வர்றவன் இந்தியை கற்று, அது இன்னும் பல தலைமுறைகளுக்கு பின்னால் அவன் முழு இந்தி வாழாவா மாறுவான். அப்ப இவனுக்கு என்ன பாரம்பரியம் ஆயிரும்னா இந்தி சமூகத்தினுடைய வரலாறு தான் இவனுடைய பாரம்பரியமா மாறி போயிடும். இப்ப இவன் மூன்றாம் தர குடிமகனாக மாறிவிடுவான். ஆகவே ஒரு மொழியை காப்பது என்றால் அந்த இனத்தின் வரலாற்றை காப்பது என்று பொருள். ஒரு இனத்தின் வரலாற்றை காப்பாற்றுகிறோம் என்றால் நமக்கு உளவியல் ரீதியான ஒரு தெம்பு, ஒரு வீரியம் கிடைக்கும், தலை நிமிர்வு கிடைக்கும். இது எல்லா மொழிகளுக்கும் இருக்கிறது, எல்லா மொழியை பேசக்கூடிய மக்களுக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் இருப்பார்கள். அதனால் அந்த மக்கள் அந்த மாநிலத்தில் இரண்டாம் தர குடிமக்கள் ஆகிவிட முடியாது. வெறுப்புக்கு ஆளாகக்கூடிய அரசியலை நாம் முன்னெடுக்க முடியாது. இப்ப மகாராஷ்டிராவில் தமிழ் பேசுறவங்க சிறுபான்மை, ஆந்திராவில் தமிழ் பேசக்கூடியவர்கள் சிறுபான்மை, கர்நாடகாவில் தமிழ் பேசக்கூடியவர்கள் சிறுபான்மை. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள தெலுங்கு பேசக்கூடியவர்கள், கன்னடம் பேசக்கூடியவர்கள்லாம் நீங்க ஆட்சிக்கு வரக்கூடாது, நீங்க அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்று அவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசினால் பிற மாநிலங்களில் வாழக்கூடிய தமிழர்களின் பாதுகாப்பு என்ன ஆகும்? யோசித்து பார்க்க வேண்டும். இதை யோசிக்காதவர்கள் தான் இங்கே தமிழ் தேசியத்தை தெலுங்கு எதிர்ப்பாக மாற்றி வைத்திருக்கிறார்கள், தெலுங்கர் எதிர்ப்பாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். வடுகர் எதிர்ப்பு என்ற பெயரில் இதுதான் தமிழ் தேசியம் என்று திரிபுவாதம் செய்கிறார்கள். அவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி ஒருபோதும் பேசுவதில்லை. ஆகவே நாம் பேசுகிற தமிழ் தேசியம் என்ன? நாம் பேசுகிற தமிழ் தேசியம் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாநிலத்தை ஏற்கிறோம். தமிழ்நாடு மாநிலத்தில் மொழியும் இனமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதன் மீது எந்த ஆதிக்கமும் செலுத்தக்கூடாது. அந்த மொழி உரிமைகளையும் இன உரிமைகளையும் பாதுகாத்திட வேண்டும். அந்த மக்களுக்கான மாநில அரசு சுதந்திரமாக இயங்க வேண்டும். மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசுக்கு இது அடிமை அரசு அல்ல, இது சுதந்திரமாக இயங்க வேண்டும். இந்த அரசியலை நாம் ஒரு சொல்லில் அழைக்கலாம், அதுதான் மாநில சுயாட்சி. ஆகவே நாம் பேசுகிற தமிழ் தேசியத்தின் மிக முக்கியமான கூறு மாநில சுயாட்சி என்கிற நிலைப்பாடு.
தமிழ்நாட்டுக்கு மாநில சுயாட்சி வேண்டும். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டின் மிக முக்கியமான நிலைப்பாடு மாநில சுயாட்சி. இரண்டாவது, சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். சாதியத்தை வேறறுக்காமல் தமிழர்களை ஒருங்கிணைக்க முடியாது. ஏன் இந்த மேடைக்கு வேற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பெரிதாக வருவதில்லை? சாதிய முரண்பாடு. ஏன் திருமாவளவன் தலைமையை தமிழராய் இருந்தாலும் திருமாவளவனும் தமிழர் தான், மற்றவர்களும் தமிழர்கள் தான், ஆனால் அவர்கள் ஏன் திருமா தலைமையை ஏற்றுக்கொள்வதிலே தயக்கம் இருக்கிறது? சாதிதான் காரணம். ஒரு கட்சியில் இருந்து விலகி அதே அரசியலை பேசுகிற இன்னொரு கட்சிக்கு போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து சேருவதற்கு தயங்குகிறார்கள்? நாங்க பேசுற தமிழ் தேசியம் நீங்களும் பேசுறீங்க, நாங்க ஆதரிக்கிற தமிழீழத்தை நீங்களும் ஆதரிக்கிறீங்க, நாங்கள் கொண்டாடுகிற பிரபாகரனை நீங்களும் கொண்டாடுகிறீர்கள், நாங்கள் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், நீங்களும் இந்தி திணிப்பை எதிர்க்கிறீர்கள். ஆனால் இந்த கட்சியிலிருந்து வெளியேறி உன் கட்சியில் என்னால் சேர முடியவில்லை என்று ஒருவன் முடிவெடுக்க வேண்டிய நிலைக்கு ஏன் ஆளாகிறான்? நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியே போனாங்க. அவங்க யாரும் நேரா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வரல. அவங்களை என்ன தடுக்குது? எது தடுக்கிறது? ஏன் இந்த கட்சியை அல்லது இந்த தலைமையை ஏற்று இங்கே சேருவதற்கு அவர்கள் முன் வரவில்லை? இது ஒரு புரிதலுக்காக சொல்றேன். யாரும் வாங்கலாம் நான் கூப்பிடல. வெளியேறி போனா இங்க வாங்க. ஒன்று அங்கிருந்து வெளியேறினா திமுகவுக்கு போறாங்க, இல்லைன்னா அண்ணா திமுக போறாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது கட்சிக்கு போறாங்க. விஜயகாந்த் கட்சியிலிருந்து வெளியேறினவங்க கூட நிறைய கட்சிகள் போயிருக்கிறாங்க. இங்க யாரும் வரல. இது நான் ஏன் நம்மகிட்ட வரலங்கிற ஒரு ஏக்கத்திலிருந்து சொல்லவில்லை. ஏன் வரவில்லை என்பதில் ஒரு அரசியல் இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். திருமாவளவன் தலைமையை ஏற்பதில் என்ன நெருடல்? திருமாவளவனுக்கு பேச தெரியாதா, சிந்திக்க தெரியாதா, எழுத தெரியாதா, போராட தெரியாதா, அரவணைக்க தெரியாதா, நிர்வாகம் தெரியாதா? என்ன பிரச்சனை? தமிழனும் சேர முடியாமல் தடுப்பதற்கு இடையிலே இருப்பது சாதி 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 என்பதை தவிர வேற என்ன இருக்கிறது? வேற என்ன இருக்கிறது? எனவே சாதி இருக்கிற வரையில் தமிழன் ஒன்றுபட முடியாது. இதை விட வேற என்ன எக்ஸாம்பிள் வேணும்? என்ன உதாரணம் வேணும்? என்ன எடுத்துக்காட்டு வேணும்? என்ன சான்று வேண்டும்? இதெல்லாம் ஒரே சொல்லுதான். ஒரு பொருள் பன்மொழி. எக்ஸாம்பிள்னா இங்கிலீஷ், உதாரணம்னா வடமொழி, சான்றுன்னா தமிழ். எல்லாம் ஒரே பொருள் உள்ள படமொழி. என்ன சான்று வேண்டும்? சாதி தமிழர்களை ஒருங்கிணைக்க விடாமல், ஒன்று சேர விடாமல் தடுக்கிறது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? சாதியை ஒழிக்காமல் தமிழர்களை ஓரணியில் திரட்ட முடியுமா? அதனால்தான் சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். இதுதான் முழக்கம். தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறார்களா? விடுதலை சிறுத்தைகள் எந்த அளவுக்கு கொள்கை தெளிவோடு இருக்கிறது, நடைமுறை சாத்திய கூறுகளை பற்றி சிந்திக்கிறது, முற்போக்காக சிந்திக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதியவாதிகளும் மதவாதிகளும் விடுதலை சிறுத்தைகளை தனிமைப்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள். சேர்த்துட்டா நம்ம கட்சிக்கு, நம்ம கூட்டணிக்கு பெரிய சிக்கல் வந்துடும். ரொம்ப காலம் அதுதான் போராட்டம். இங்க கூடுதலா 10க்கு மேல சீட்டை கொடுத்துட்டா ஓபிசி எல்லாம் எதிராக திரும்பிடுவாங்க. இப்ப என்ன கருத்து பரப்புறாங்க சமூக ஊடகங்கள்னா, விஜய் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில்
8 பேருக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டாரு, ஒருத்தருக்கு துணை சபாநாயகர் கொடுத்துட்டாரு, மொத்தம் 9 பேருக்கு கொடுத்துட்டாரு. அதாவது பிற சமுதாய மக்களிடத்தில் இந்த ஆட்சிக்கு எதிராக, அரசுக்கு எதிராக ஒரு வெறுப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பரப்புகிறார்கள். இவங்க நியாயஸ்தர்களாக இருந்தால், நாணயமானவர்களாக இருந்தால், கடந்த காலங்களில் திமுகவோ அதிமுகவோ மக்கள் தொகை அடிப்படையில் அமைச்சரவையில் இந்த சமூகத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை ஏன் தரவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். திமுகவிலோ அதிமுகவிலோ மொத்தம் 74 சாதிகள் பட்டியலில் இருக்கின்றன. 3 சாதிகளுக்கு ஆளுக்கு ஒரு மந்திரி, அதிகபட்சம் போனா ஒரு துணை சபாநாயகர், இல்லைன்னா சபாநாயகர் 4வதா ஒரு ஆளுக்கு, இல்லைன்னா அமைச்சர்களே இன்னொரு ஆளுக்கு 4 அமைச்சர் ஒரு சபாநாயகர், 4 அமைச்சர் ஒரு துணை சபாநாயகர், அதுலயும் சாதிக்கு ஒரு ஆள். 74 சாதிகள்ல 3 சாதி தான் பெரும்பான்மை சாதி. இந்த 3 சாதிகள்ல ஆளுக்கு ஒன்று கொடுத்தா போதும். இதுதானே நீண்ட காலமாக இருந்து வந்த மரபு. அவரவர் மக்கள் தொகை அடிப்படையிலே பிரதிநிதித்துவம் உண்டா? ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த கட்சியில் உள்ள செல்வாக்கின் அடிப்படையில் மிக சொற்பமான மக்கள் தொகை உள்ள சமூகத்தினருக்கு, மிக சொற்பமான எண்ணிக்கை உள்ள சமூகத்தினருக்கு எம்எல்ஏ எண்ணிக்கை 6, 8, 10 என்றெல்லாம் கொடுத்தாலும் இங்கே விவாதம் இல்லை, யாரும் பேசப்போவதில்லை. அதை ஏன் இத்தனை பேருக்கு வாய்ப்பு தந்தீர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு என்று யாரும் கேட்க மாட்டார்கள். ஆனால் 3க்கு மேல 1 கொடுத்தா கூட ஏன் எஸ்சிக்கு இவ்வளவு பதவி? இதுதான் இந்த சமூகத்தில் இருக்கிற நிலைமை. டிவிக்கு 8 பேருக்கு கொடுத்து விட்டது என்கிறார்கள். 8 பேருக்கு கொடுக்கல, 6 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. 2 பேரை ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு விசிக்கு நாம பார்த்து சூஸ் பண்ணது. நம்மகிட்ட 2 பேருமே பட்டியல் சமூகம் தான். அதனால யாராவது ஒருத்தர் கொடுத்தா அவர் எஸ்சி ஆயிடுறாரு, வேற வழி இல்லை. காங்கிரஸ்ல 5 பேர்ல 2 பேரை தேர்வு பண்ணாங்க, அதுல ஒருத்தர் ஒரு எஸ்சியா கொடுத்துறாரு. இது ரெண்டும் காங்கிரசும் விசிகேவும் முடிவு பண்ணது. இந்த 2 அந்த கணக்கில் வராது, டிவிகே கணக்கில் வராது, தாவேகா கணக்கில் வராது. கூட்டணி ஆட்சி அமைக்க பெற்றதனால் விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரசும் தேர்வு செய்த அமைச்சர்கள் 2 பேர் தலித்துகளாக வருகிறார்கள். இது தாவேகாவாக எடுத்த முடிவல்ல, இது விசிகா எடுத்த முடிவு, காங்கிரஸ் எடுத்த முடிவு. அது 2 நீ கழிச்சிடணும், மிச்சம் 6 தான். ஆனா இதற்கே தாவேகா ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சியா, குறிப்பிட்ட சாதிக்கு முக்கியத்துவம் தருகிறதா? திருமாவளவனுக்கு அங்கே பெரிய அளவிலே வரவேற்பு கொடுக்கப்படுகிறது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நாம யாருக்கும் சொல்லவே இல்லை. நான் சொல்லி தான் ஒரு அமைச்சர், ஒரு அதிகாரிக்கு பதவி கொடுத்தாங்க அப்படின்னு கதையை கட்டி விடுறாங்க. ஏன்னா இது எப்படின்னா, இதனுடைய நோக்கம் என்னன்னா, திருமாவளவனுக்கு அங்கே செல்வாக்கு இருக்கிறது என்று சொல்லுவதல்ல நோக்கம். பிற சமுதாய மக்களிடத்தில் மெசேஜ் சொல்றாங்க, நாங்க பாருப்பா திருமாவளவன் சொல்லி கேட்கிற அளவுக்கு தான் இந்த அரசு இருக்கிறது, இந்த அரசு ஓபிசிக்கு எதிரான அரசு, பார்த்துக்குங்க. திருமாவளவன் இவருக்கு பதவி கொடுனா கொடுக்கிறார், இவருக்கு பதவி கொடுனா கொடுக்கிறார். ஆனா உண்மை அது அல்ல, 100 விழுக்காடு அது பொய். அது ஒரு நேரேஷன், ஒரு கட்டுக்கதையை உருவாக்குறாங்க. ஒரு ஒரு போலீஸுக்கு போலீஸ் அதிகாரிக்கு நான் சொல்லி தான் பதவி கொடுத்தாங்கன்னாங்க. அப்புறம் ஏன் எடுத்தாங்க அந்த பதவியிலிருந்து? அதுக்கு யாரும் விளக்கம் சொல்ல மாட்டாங்க. அது உண்மை இல்லை, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம சொல்லி போடக்கூடிய அளவுக்கெல்லாம் அவங்க ரொம்ப பலவீனமானவர்கள்லாம் கிடையாது. 10 வருஷம் 20 வருஷம் நம்ம தொடர்ந்து திமுகவோடு பயணித்திருக்கிறோம். அங்கேயே நாம பெருசா எதையும் சொல்லி சாதிக்க முடிந்ததில்லை. 10 பேருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னா அங்கொன்னு இங்கொன்னு யாருக்காவது போட்டு கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். அவ்வளவு உறுதிப்பாட்டோடு நீண்ட காலம் தோழமை கொண்ட நிலையிலும் கூட அந்த காலத்திலும் நம்மால் எதையும் பெரிதாக சாதிக்க முடிந்ததில்லை. இந்த அரசு உருவாகியே 1.5 மாசம் 2 மாசம் தான் ஆகுது. நாம ஆதரவு கொடுத்து 1.5 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளே எப்படி நாம பெரிய பெரிய பதவிகளை தீர்மானிக்க முடியும்? இது 100க்கு 100 பொய். ஆனால் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். ஏனென்றால்
இந்த அரசுக்கு எதிராக மக்களிடத்தில் ஒரு கருத்துருவாக்கம். அரசியல் எவ்வளவு நுட்பமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு சூது நிறைந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு வஞ்சகம் நிறைந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நயவஞ்சகம் நிறைந்தது அரசியல். சாதாரணமான களம் அல்ல. இந்த களத்தில், அதுவும் தேர்தல் களத்தில் 25 ஆண்டு காலம் தாக்கு பிடித்து வெற்றிகரமாக இயங்குகிற இந்த இயக்கம் ஒரு கொள்கை சார்ந்த பேர் இயக்கமாக, கோட்பாடு சார்ந்த பேர் இயக்கமாக இன்னும் இன்னும் பரிணாமம் பெற வேண்டும் என்கிற வேட்கையோடு தான் நாம் மீண்டும் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறோம். இந்த மாநாட்டுக்கு தென் மாவட்டங்களில் இருந்து நீங்கள்லாம் கிட்ட வரணுங்கிறது, பக்கத்தில் இருக்கணுங்கிறது தான் திருச்சி உளுந்தூர்பேட்டையை மையமாக வைக்கிறோம். மெட்ராஸ்னா உங்களுக்கு ரொம்ப தூரம். தென் மாவட்டங்கள் வந்து சேருவதற்கு இலகுவாக ஒரு இடம் தேவை என்பதால் தான் தமிழ்நாட்டின் மையப்பகுதியான திருச்சியோ அல்லது உளுந்தூர்பேட்டையோ நாம் அடிக்கடி தேர்வு செய்வதற்கு காரணம். எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஆகஸ்ட் 17 தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற நாள். தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இந்திய அரசியல் அரங்கின் கவனத்தை ஈர்க்க வேண்டும். அதனால் ஒவ்வொரு முகாமிலிருந்தும் விடுதலை சிறுத்தைகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும். இன்னும் எஞ்சிய நிதியை தோழர்கள் விரைந்து தலைமைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.